ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். யாரு? யோகாதிபதி. 5க்குடைய டெக்னிக்கலா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்கு 5க்குடைய யோகாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ யோகாதிபதி உடம்பில் இருக்கும் பொழுது பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் உண்டு பண்ணி தரார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அப்பாடா ஒரு வழியா 9ஆம் வீட்டிற்கு சனி சென்று விட்டார். திரிகோண பலம் பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 1, 4, 7, 10 சேர்ந்தாலோ அல்லது திரிகோண பலம் 3, 6, 9, 11, 3, 9, 11 ஒரு கிரகம் இருந்தாலோ அதிபலம் பெறும், பெரிய பலம் பெறுகிறது. சனி பகவான் 9ஆம் வீடாகப்பட்ட திரிகோண பலத்தை பெறுகிறார் கடகராசிக்காரர். அந்த ஆளு பலம் பெற்றா என்ன பராட்டி என்ன சார், 8 குடையவன் தானே என்று நிறைய பேர் கேட்குறீங்க. 8 குடையவன் 9ஆம் வீட்டிற்கு சென்றார் நீங்கள் கருதுறீங்க. அவரே தான் 7 குடையவரும், அதை மறந்துடுறீங்க. 7 குடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். அவருக்கு 2 குணம் இருக்குது. 7ங்கிற கொடுக்குற குணம், 8ங்கிற கெடுக்கிற குணம். 7 குடையவன் பாக்கியஸ்தானத்திற்கு போனாலும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு விஷயம், நீங்கள் நிறைய பேர் ஃபாரின் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது கிடைக்கவே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. காரணம் என்னவென்றால் 7 குடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். ஓகே, அவரோட யார் இருக்கா? உச்சம் பெற்ற சுக்கிரன். இதுதான் பிரச்சனை. இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் யாருனால் உங்களுக்கு 4, 11 கூடிய பாதகாதிபதி. நீங்கள் ஒரு சரராசி. சரராசினா என்ன? உங்களுக்கு 11 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியின் பேர், சரராசி என்று பெயர்.